கிறிஸ்துவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய 3 விஷயங்கள். நம்முடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அதிக சுயநலம். இந்த அதிக சுயநலம் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை தடையாக மாறிவிடும். பிறருக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, எனக்கு மட்டுமே ஆதாயம் வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருப்பார்கள். மேலும் உலகத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் குறை சொல்லுவார்கள், தங்களுடைய குறையை பற்றி அவர்கள் நினையாமல் இருப்பார்கள். இரண்டாவது குறிப்பு, சின்ன புத்தித்தனம். இந்த சின்ன புத்தித்தனம் என்றால் என்ன? பெரிய மனசு அவருக்கு என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு எதிர்ப்பதம் தான் இந்த சின்ன புத்திக்காரர்கள். அல்பத்தனம் என்று சொல்ல முடியும். இந்த அல்பத்தனம் புத்திக்காரர்கள் மிகவும் சில சமயங்களிலே சங்கடப்படும்படி நடந்து கொள்வார்கள். மூன்றாவது குறிப்பு, பொறாமை. மற்றவர்களுடைய சூழ்நிலைமையை பார்த்து அடிக்கடி மனதிலே ஏங்கி அவர்களையே பார்த்து அதிலே அவர்கள் பொறாமைப்படுவது தான். இந்த பொறாமை குணம் நிச்சயமாகவே ஒருவருக்கு கேடு விளைவிக்கும் குணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பொறாமை குணத்தை போர்த்தியவர்கள் யாருமே மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. அது மட்டுமல்ல, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடும் என்பதையும் அவர்கள் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். பலரை பார்த்து பொறாமைப்படுவதை தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய வளர்ச்சி தொடர்ந்து நிரந்தரமாக இருக்கும். இதை குறித்து வேதாகமம் சொல்லுகையில் நீதிமொழிகள் 26:26 என்ன சொல்லுகிறது என்றால், அவர் தம் பகையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும். அவர் என்னதான் சூழ்ச்சி பண்ணி வெளியே தெரியாதபடி நடந்துக்கிட்டாலும் அவர் செய்கிற சில வேலைகளை எல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு நாள் 2 நாளில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் போக போக நிச்சயமாகவே அவர்கள் ஒரு சின்ன ஆளாக இருக்கிறார்கள், சில்லறைத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் வர்ணிக்கப்படுவார்கள். திருப்பாடல் 107:17 சொல்லும் பொழுது, சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர் என்று சொல்லப்படுகிறது. இப்படியே எண்ணங்கள் தொடர்ந்து இருக்குமானால் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையில் அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் வருவது காரணமாக மாறிவிடுகிறது. எனவே இவைகளையெல்லாம் விட்டு நீங்கள் தொடர்ந்து வளர வேண்டும் என்று இந்த 2021 நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.